ரோஷம் உள்ள முதல்வராக இருந்தா, நாகரிகமானவர்னா, நல்லவர்னா அன்னைக்கு மினிஸ்ட்ரியை விட்டு வெளில தள்ளி இருக்கணும். தூக்கி எறியணும்னு ஒரு தமிழ் மக்கள் முடிவு பண்ணலைன்னா தமிழ் மக்கள் பொலிட்டிக்கலி லைவ் இல்ல. எதை பத்தியும் கவலை இல்ல. இந்த ஸ்டாலினின் ஊழல் ஆட்சி, தீய ஆட்சி, பிரிவினைவாத ஆட்சி, தேச விரோத ஆட்சி தூக்கி எறியப்படணும். அவ்வளவுதான். ஆசைக்கு ஓர் ஆங்கிலம் இருக்கு. இந்த ஒழுக்கக்கேடர்கள் திராவிடியன் ஸ்டாக்கு, இந்த கட்டிக்க ஒண்ணு வச்சுக்க ஒண்ணுன்னு அவன் கோஷமே பாருங்க. அத்தை மகள் தமிழ் இருக்க, ஆசைக்கு ஓர் ஆங்கிலம் இருக்க, ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அதை நான் சொல்ல விரும்பல. ஹிந்தி எதுக்குன்னு கோஷம் போட்ட தீய சக்தி, வெறுப்பு அரசியலின் ஊற்றுக்கண்டானே திமுக. சரி, ராம அன்பரசன் என்ன சொல்லியிருக்காரு? ஹிந்தி பேசுறவன்லாம் பன்னி குட்டி போடுற மாதிரியா வதவதான்னு பெத்து போடுறான் சொன்னாரா? சரி, அதை விட கேவலமா திமுகவோட மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர் என்ன சொன்னாரு? வட மாநில பெண்கள் 5 புருஷன் 10 புருஷன் கட்டிப்பாளுகன்னு. இது உண்மையா? பெண் குலத்தையே இழிவுபடுத்துற செயல் இல்லையா? ரோஷம் உள்ள முதல்வரா இருந்தா, நாகரிகமானவர்னா, நல்லவர்னா அன்னைக்கு துரைமுருகனை மினிஸ்ட்ரியை விட்டு வெளில தள்ளி இருக்கணும். தள்ளல. அப்ப இந்த செந்தில் குமாரா தர்மபுரியில் இருந்தார், தர்மத்துக்கு 5 வருஷம். இப்ப இல்ல. ஆமா. அந்த செந்தில் குமார் என்ன சொன்னாரு? பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்கிற மாநிலங்கள்லாம் கோமயம் குடிக்கிறவன், நாங்க அதை கோமூத்ரா ஸ்டேட்னு சொல்லுவோம் சொன்னாரா இல்லையா? சரி, இந்த கிராவல் திருடன் இப்ப மந்திரி சபையை விட்டு வெளில போயிருக்காரு. பேர் என்ன மறந்து போச்சு, கா பொன்முடி. அவர் என்ன சொன்னாரு? ஹிந்தி படிச்சா மாடு மேய்க்கலாம், இல்ல பானிபூரி விற்கலாம். நான் என்ன சொல்றேன், இவர்களுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டு மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, என்னென்ன பணியாற்றுகிறார்கள் தெரியுமா? நான் அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, திரிபுரா இந்த 3 மாநிலம் தவிர இது எல்லா மாநிலத்துக்கும் போயிருக்கேன். டெல்லியில பல லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் தமிழ் பீப்புள் ஒர்க் பண்றாங்க. எல்லாரும் கம்பெனிகள் சிஇஓவா இருக்காங்களா? இதெல்லாம் யாரா? என்னோட முதல் பிரதான கேள்வி, எந்த மாநிலத்தில் இருக்கின்ற அவருக்கு காங்கிரஸ் கட்சியோ, கம்யூனிஸ்டோ, பிஜேபியோ தமிழ் மொழி பற்றி அவங்க மாநிலத்தில் இழிவாக பேசி அவங்க ஓட்டு கேட்கிறாங்களா? இல்ல. தமிழ் மொழியை பற்றி யாரும் இழிவா பேசுறது இல்ல, தமிழ் மக்களை பற்றி யாரும் இழிவா பேசுறது இல்ல, தமிழகத்தை பற்றி இழிவா பேசுறது இல்ல. பின்ன இந்த இழிபிறவி திமுக திக மாத்திரம் ஏன் பேசுறீங்க? அதனால இவர்கள் தேச விரோதிகள், பிரிவினைவாதிகள், பொது வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய தீய சக்திகள். அதனால இது ஒண்ணும் புரியாம இந்த ரோட் சைடு பாரதின்னு ஒரு ஆள் இருக்கான். ரோட் சைடு பாரதி தானே, RS பாரதி. அந்த ஆள் சொல்றான், நீங்க பீகார்ல வேலை கொடுக்காதனால்தான் பீகார்ல இருக்கவங்க இங்க வேலை பார்க்கறாங்கன்னு. அப்ப டெல்லியிலையும் மும்பையிலையும், மும்பை தாராவி முழுக்க தமிழ் மக்கள். நான் தாராவி, மாட்டுங்கா, சைன் கோலிவாடா எல்லா தொகுதிகள்லையும் வீதி வீதியா ஓட்டு கேட்டவன். அங்க மில்லியன்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் இருக்காங்களே, இந்த திராவிடியன் ஸ்டாக்கு வேலை கொடுக்க துப்பு கெட்ட காரணத்தினால இவங்க எல்லாம் அங்க போயிருக்காங்களா? அறிவு கெட்டவன்லாம் உண்மையான இதோட இருக்காங்க. காரணம் என்ன? நான் 69 ஈவேரா காரைக்குடில பொதுக்கூட்டம் பேசி கேட்டிருக்கேன். முட்டா போஸ்ட் தான் போடணும், ஒன்னு எதிர்த்தாப்பு நிற்கிற எல்லா முட்டா பயிலும் கை தட்டுவோம் என்ன தவிர. காரணம் என்னன்னா, நான் அந்த முட்டாள் கேட்டகரியில வரமாட்டேன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆகவே இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற கட்சி ஆட்சி மிகப்பெரிய தீய சக்தி, தேச விரோதிகள், பிரிவினைவாதிகள், பொய்யர்கள். ஏன்னா மாண்புமிகு பிரதமர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள்னு சொன்னாரு, தமிழனை சொல்லிவிட்டார். எங்க தமிழ்னு சொன்னாரு? ஆர் யூ நாட் அ லயர், கிரானிக் லயர்? ஸ்டாலின் அரசியல் வாழ்க்கையில் இருக்க அருகதை உள்ளவரா? பொய்யர் இல்லையா? ஆகவே இந்த தீய சக்திகளை தூக்கி எறிவார்கள். நன்றி. எஸ்ஐஆர் உச்சநீதிமன்றம் போறதா இருக்காங்க. யாரு ஏற்கனவே
அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு பண்ணி எஸ்ஏஆர் சம்பந்தமா தீர்மானங்கிறது ஒன் மோர் வேஸ்ட் பேப்பர். ஏன்னா ஏற்கனவே பீகார் விஷயத்துல எஸ்ஐஆர் பற்றி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன், நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன். இதுக்கு எதிராக பேசுறவங்க கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க. நீங்க உங்க கட்சியை தேர்தல் கமிஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது நாங்கள் தேர்தல் கமிஷன் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்வோம்னு டிக்ளரேஷன் கொடுத்திருக்கீங்க. அதுல இருந்து மாறினீங்கன்னா உங்க அங்கீகாரமே ரத்து பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்டாலின் அனாவசியமா பேச இவர் அப்படி பண்ண மாட்டார் தெரியும் எனக்கு. ஸ்டாலினை பத்தி மௌனை சிங்கண்டா மௌனை சிங்கண்டா அப்படியே போயிடுவார். ஏன்னா அது அவரை பத்தி நமக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். தேங்க்யூ. எடப்பாடி கூட்டணியில இருக்கிறீங்க, இவ்வளவு குழப்பங்கள் நடுவுல எடப்பாடியை மாத்துறதுக்கான வற்புறுத்தல் ஒரு மூத்த தலைவராக எதுவும் சொல்லுவீங்களா? நீங்க வெற்றி பெற முடியுமா? நீங்க இததான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். கர்நாடகா உதாரணம். இந்த தீய ஆட்சி, போதை ஆட்சி, ஊழல் ஆட்சி சயின்டிபிக்கா 10 ரூபா வாட்ஸ்அப்ல போட்டு கோடிக்கணக்கா வசூல் பண்ணி 888 கோடியா. வாட் இஸ் திஸ்? இத தூக்கி எறியணும்னு ஒரு தமிழ் மக்கள் முடிவு பண்ணலைன்னா தமிழ் மக்கள் பொலிட்டிக்கலி லைவ் இல்ல. அதனால இது எதை பத்தியும் கவலை இல்ல. இந்த ஸ்டாலினின் ஊழல் ஆட்சி, தீய ஆட்சி, பிரிவினைவாத ஆட்சி, தேச விரோத ஆட்சி தூக்கி எறியப்படணும். அவ்வளவுதான். அது மக்கள் செய்வாங்க.